ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். சம் ப்ராப்ளம்ஸ்னால நம்மளால் 2 மாதம் எந்த வீடியோவும் போட முடியல, சாரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்டர்ப்ரனர்ஷிப் லைஃப்பில் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணுன்னா என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், தென் ஒரு என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை நம்ம என்டர்ப்ரனர் ஃபீல்ட்லேயே நல்லா தெரிஞ்சவர், என்டர்ப்ரனர்ஷிப் பற்றி நல்ல ஃபுல்லாக நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் செந்தில்குமார் சார். அவரும் ஒரு லைஃப்பில் ஒரு என்டர்ப்ரனர் ஆகி அந்த பிஸ்னஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போது ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் அவர்கிட்ட போய் இன்றைக்கி நம்ம அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்க போகிறோம். தென் என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர் ஆகலான்னு அவர்கிட்ட நேரடியாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாளைக்கு அதில் ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த பொருளை காசாக்குற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டே சொல்லும், இப்போ யூ ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் ஆர் யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது லைக் அம்பானி, அதானி அவங்களோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அது ஈக்குவல் டாட்டா அந்த மாதிரி கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ஒரு இடத்துல வாங்கி தான் ஒரு பொருளை விற்க போகிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐயில் ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கலனாலுமே இனிஷியல் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு டிக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இது வரைக்கும் ஈக்குவல் ஷேராக இருக்கிறது தான். ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ₹30 உங்கள் கையில் இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம். இப்போது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர் ஆகணுன்னு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு இந்த சொசைட்டியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனராக சர்வே ஆகலாம் சார்? கண்டிப்பாக. இப்போது முதல்ல நான் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹவு தே டூ இட் அப்படிங்கிற ஒரு சேனல். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க. இந்த சமயத்திலே உங்களுக்கு ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வந்ததை தாண்டி இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர்ஸ் கிட்ட போய் நேரடியாக நீங்கள் உங்களோட கேள்விகள், அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கும் போது யூ வில் பி கெட் லாட் ஆஃப் ஐடியா. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த ஒரு விஷனோட நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ சொல்லுங்கள் கண்ணு, என்ன சார்? இனிஷியலாக ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு இந்த சொசைட்டியில்? இப்போது இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லணும்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அல்லது அந்த ஒரு பொருளை மற்றவங்ககிட்டேருந்து வாங்கி கஸ்டமருக்கு விற்பனை செஞ்சு அதன் மூலிமா நம்ம பலனடைகிறது, லாபம் அடைகிறதுங்கிறது தான் ஒரு பேசிக்காக ஒரு பாமரருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதுதான் ஒரு தொழில். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு வெளியில் கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் வச்சுட்டு இருக்கிற அந்த பாட்டியும் ஒரு என்டர்ப்ரனர் தான். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மொபைல் மேனுஃபேக்சரரும் ஒரு என்டர்ப்ரனர் தான். ஸோ நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலுமே ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு சொன்னால் அது என்டர்ப்ரனர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த மாதிரி பொருளில் விற்பனை செய்கிறதுக்கு நம்ம முன் வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்கூல், காலேஜஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறது, பேங்க் செக்டார்ஸு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், இவங்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ன்னு இருப்பாங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி அதன் மூலிமா லாபம் ஈட்டுறது மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். அந்த மாதிரி இருக்குது. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த மாதிரியான முதலீடு நம்ம கையில் இருக்கும், எவ்வளோ, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது லைக் அம்பானி, அதானி அவங்களோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அது ஈக்குவல் டாட்டா அந்த மாதிரி கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ஊரில் தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ நரசூஸ் காஃபி, இப்போ நம்மளோட ஐயாவே இருக்காருன்னா இப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரி தான். பட் அந்த சைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, டர்ன் ஓவர் ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். புதுசாக நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா நம்ம பண்ணுறோன்னா நம்ம முதல்ல அதாவது சின்ன முதலீட்டில் இருந்து தான் நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் 0 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து எந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இஎம்ஐயில் ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கலனாலுமே இனிஷியல் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆமாம் சார். அவன் 0% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் இனிஷியல் பேமெண்ட்டு நீங்கள் 12 மாதம் ஒரு இஎம்ஐ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவன் 2 மாதத்துக்கான முன்பணத்தை முன்னாடி கட்ட சொல்லுவான்.
ஆமாம் சார். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். அப்போ இந்த மொபைல் நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கினது கிடையாது. ஏதோ சம்திங் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அது கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நமக்கு சிறு முதலீடு நம்ம கையில் இருக்கணும். அந்த அந்த இப்போ உங்களோட பிஸ்னஸ் ஐடியா இருக்குது இல்லையா? இப்போ தான் நிறைய இன்ஸ்டியூட் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எம்எஸ்ஆர்டியோட இன்ஸ்டியூட்டில் நிறைய வந்து இடிசி செல்லேருந்து இடிசி செல் மூலிமா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா, உங்களோட பிஸ்னஸ் மெத்தடாலஜி, பிஸ்னஸோட இது வந்துட்டு ரியலாகவே இனோவேட்டிவாக இருக்குது அப்படின்னா நிறைய ஃபண்டிங் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் பேங்க் செக்டார்ஸ் இருக்காங்க. நிறைய பேங்க் செக்டார்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் ஆஃப் லோன்ஸ்லாம் இருக்குது. அது நீட் ஸ்கீம் அப்படின்லாம் ஒரு ஸ்கீம் இருக்குது. நிறைய ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமை பயன்படுத்தி நீங்கள் அந்த பேங்க் மேனேஜரை அப்ரோச் பண்ணி உங்களோட அதாவது ஐடியாவை ஒரு ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதை அவங்க எவால்வேட் பண்ணிட்டு உண்மையாலுமே அது பக்காவாக இது வந்து ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை அந்த பேங்க் செக்டாருக்கு வந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகே சார். சார் இந்த கவர்மெண்ட்லேருந்து எதாவது சப்போர்ட் கொடுப்பாங்களா சார் என்டர்ப்ரினர்ஷிப் ஆகிறவங்களுக்கு? இருக்குங்க, நிறைய இருக்குது. இப்போ இதை தமிழ்நாடு டிக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் சொல்லிட்டு டிஐசின்னு இருக்குது. நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்காங்க. ஐடிபிஐங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட பேங்க் தான். அந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் எப்போவுமே முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கன்சீவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு பேக்கரி ஷாப் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்கரியில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years, மினிமம் 2 years நீங்கள் அதில் போய் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். புரியுது என்ன சொல்லுது? அங்கே அந்த நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க ப்ராப்ளமும் அதை சால்வ் பண்ணுற மெத்தடும். புரியுது என்ன சொல்லுது? அப்போ ப்ராப்ளம்ஸ் பிஸ்னஸ்னால சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ருட்டீனாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதை தென் அண்ட் தேர் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடணும் அந்த ப்ராப்ளத்தை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கேரி ஃபார்வேர்ட் ஆகும். அது நாளைக்கு பிஸ்னஸ் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி 2 years நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே அந்த நீங்களே ஹபிச்சுவேட் ஆகிடுவீங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு எல்லாம் பழகிடும். அது இப்போ ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க. இப்போது டிரைவிங் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ட்ரைவ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வண்டியை நீங்கள் ஓவர்டேக் எடுக்கிறீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட வேகம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இங்கே ஓவர்டேக் எடுக்கணும்னு நீங்கள் ஸ்பீடப் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த வித்தின் செகண்ட்லேயே நம்ம கிராஸ் பண்ணலாமா வேண்டான்ற உங்களுக்கே உங்கள் மைண்ட் சொல்லும் இதை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹவு இட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று இல்லைன்னா உங்கள் ஃபோர்ஃபாதர் அவங்க அந்த பிஸ்னஸில் இருந்து அவங்க கூட நீங்கள் பழகும்போது என்ன ஒன்று, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படியே அவங்க கூடயே பார்ப்பீங்க. டெய்லி அவங்க பண்ணுற விஷயங்கள். இப்போ அப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அப்பா அந்த வீட்டில் பிறந்த பையனாக இருந்ததுன்னா நீங்கள் வளரும்போதே அந்த பிஸ்னஸையும் அப்பப்போ படிச்சுக்கிட்டே அப்பப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாரு, எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாரு, கஸ்டமர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, பையர் ஒரு இடத்துல வாங்கி தான் ஒரு பொருளை விற்க போகிறாங்க சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவங்கக்கிட்ட எப்படி பேமெண்ட், அதாவது நாணயமாக எப்படி நடந்துக்கிறாங்க, ஃபெய்த் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, லாயலாக விசுவாசமாக எப்படி இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் படித்து அப்பாவே சொல்லுவார், நீ படித்து முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்து பிஸ்னஸ் பாருன்றவார். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட்டு உங்களுக்கு இருக்கும், அந்த ப்ராக்டிஸும் உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் கேப்பபிள் ஃபார் சிட்டிங் எஸ் எம்டி. நீங்கள் ஒரு எம்டி அங்கே உட்காந்து பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். இப்போ நம்மள மாதிரி இப்போ நம்ம புதுசாக படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு எடுத்தோடனே நம்ம ஒரு முதலீடை நம்ம போட்டு அதுக்கு அந்த முதலீடு மூலிமா அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு முதல்ல அனுபவத்தை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு அதுவே சொல்லும், உங்கள் மைண்டே சொல்லும். புரியுதுங்களா? உங்கள் மைண்டே சொல்லும் இப்போ யூ ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் ஆர் யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிட்டீங்கன்னா வில் பிகம் அன் என்டர்பிரனர். சார் உங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்களும் ஒரு என்டர்பிரனராக இருக்கும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி? ஆமாம், அது என்னென்னா நான் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கலை. அந்த பிஸ்னஸில் நான் வந்து தோத்துட்டேன். அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா நம்ம சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்கிட்ட தானே பேட்டி எடுக்கிறோம், பட் அன்சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்கிட்ட எப்படி பேட்டி எடுக்கிறோம்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் ஜெயித்தவங்களோட தோற்றவங்களுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், எதனாலலாம் தோற்றணும். நீங்கள் எதனாலலாம் தோற்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸி. உங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறது? அதனால் நான் அந்த அந்த பிஸ்னஸில் நான் தோத்துட்டேங்கிறதுக்கு நான் அதை பற்றி வெட்கப்படல. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். ஒரு என்டர்ப்ரனராக இருந்துக்கிட்டு நாம் வந்து தோல்வியை கண்டு பயப்படவும் கூடாது. அந்த தோல்வியை நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே என்னோடய பிரின்ஸிபல் அங்கே இருந்தவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஒரு டாக்டர் பிஎஸ்எஸ் சீனிவாசன் சொல்லிட்டு நிறைய என்டர்ப்ரினர்ஷிப் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸ்லாம் அடிக்கடி நடக்கும். அப்புறம் அங்கேருந்து வெளியிலேருந்து ஆட்கள், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நிறைய பேரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவர் நிறைய ஒர்க் ஷாப் கொடுக்கும்போது அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என்னடா நம்மளும் அதாவது ஒருத்தங்களோட இப்போ இந்த பேட்டியோட நோக்கமே இந்த பேட்டியை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க பிஸ்னஸில் வருவாங்க அப்படிங்கிறது தானே. அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அங்கே தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், நான் இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கன்சீவ் ஆகிருக்கு, இந்த ஐடியாவை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அவர் எதுவுமே சொல்ல, நல்ல ஐடியா தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் அது என்னென்னா ஃப்ரான்ச்சைசி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இப்போ நம்மளே இப்போ லைக் கேஎஃப்சி, மெக்டொனால்டு இவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் இன்டர்நேஷ்னல் பிராண்டு. இவங்க வந்து லோக்கல் சென்னை பிராண்டு ஒரு பிராண்டு நாங்கள் பண்ணோம். ஒரு ஃப்ரான்ச்சைஸிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவங்க தான் பிராண்டை பில்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த பிராண்டை வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. மக்களுக்கு அந்த பிராண்ட் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்த உடனே அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட கடைகள் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ஃப்ரான்ச்சைஸி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க பிராண்ட் மூலிமா நம்ம பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணி அதன் மூலிமா ஈல்டு பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஃப்ரான்ச்சைஸி கான்செப்ட். அது ஆல்மோஸ்ட் ஒரு 40 lakhs பக்கம் இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போவே ஒரு 2011 அது பண்ணோம். 40 lakhs பக்கம் இன்வெஸ்ட் பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். அதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடதாக இருந்தது. அப்புறம் மற்றவங்களது வந்து இன்வேரியபிளாக இருக்கும். ஒருத்தங்களது வந்து 20% இருக்கும், ஒருத்தங்களது வந்து 15% இருக்கும். முதல்ல நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதுவே தப்பு. நான் பண்ணேன் இல்லையா, ஒரு 4 பேர் 3 பேர் மட்டும் நம்ம பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவல் ஷேராக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னென்னா ப்ராஃபிட்டும் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு லாஸ் நம்ம சந்திக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாலும் அந்த லாஸ் எல்லாருக்குமே ஈவனாக இருக்கும். யாரும் ஒருத்தங்களை பாதிக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அதில் நான் ஃபெயில்னால் அதை நான் கரெக்டாக பிளான் பண்ணல. ஆமாம், அது தப்பாக அது என்னோடய தவறு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பார்ட்னர்ஷிப்பாக வேணால் இருங்க, பட் மேக்ஸிமம் டீவியேஷன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடாது. இப்போ நான் வந்து 100 ரூபா போடுறேன்னா நீங்கள் 5 ரூபா மட்டும் போட்டால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. 50-50 இருந்தால் அட்லீஸ்ட்டு நான் 100 rupees போடுறேன், நீங்கள் மினிமம் 75 rupees போடுங்க. ஒரு 25 rupees ஒரு ஷேர்னு வச்சுக்கிட்டோம்னா 4 ஷேர் 100 rupees ஆகுது. இப்போ நான் 4னா நீங்கள் 3, அட்லீஸ்ட் 3 வரைக்குமே கொண்டு வரணும். இல்லை 3 ஷேர் இருக்குன்னா அட்லீஸ்ட் 2ஆவது கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ஷேராக இருந்தால் பார்ட்னர்ஸ்குள்ளே, ஏன்னா அவங்களோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் இருக்கும். அவங்களுக்கு புரியுதா? இப்போ கம்மியான ஷேர் தான் எனக்கு, அது லாஸ் என்னை பெருசாக பாதிக்காதுன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களோட இன்வால்மெண்ட்டும் ஆமாம், பிஸ்னஸ் இன்வால்மெண்ட்டும் குறைவாக இருக்கும். பட் பார்ட்னர்ஷிப் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணோன்னா, ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில் வேணும். ஒருத்தங்கிட்ட நம்ம வந்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன் இருக்கணும். லீகல் ப்ராப்ளம்ஸு, மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரிஞ்சவங்க, அந்த மைண்ட் செட்டில் ஒருத்தவங்க. ஃபினான்ஸில் கொஞ்சம் வெல் டு டூவாக இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்னரு. ஒர்க்கில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்து அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்னர். இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு ஒரு கலெக்டிவ். ஒரு சினிமா எடுத்தோம்னா பாட்டு, ஃபைட்டு, காமெடி, ரொமான்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு விஷயங்கள் தான் அந்த படத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். அந்த மாதிரி இப்படி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தங்க அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க மேலே ஃபெய்த், ஒரு நம்பிக்கை இருக்கணும். புரிஞ்சிக்கணும் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சு சொல்யூஷனாக தான் ஒரு பார்ட்னர் இருக்கணுமே தவிர அந்த பார்ட்னர் ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நம்ம கொண்டு போனோம்னா
அதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். எத்தனையோ பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள்லாம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்டோட பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மணி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும், மனுஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்கன்றது பட் அது கரெக்டாக பிளான் பண்ணவங்க சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக இன்னமும் நிறைய இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க. அது நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் போயிட்டு 75,000 rupees per month அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டலுக்கு எடுத்துக்கிட்டேன். எங்கள் பிஸ்னஸ் கெப்பாசிட்டியோட நான் அதிகமான ரெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு தவறான ஒரு செயல் நான் பண்ணேன். அது தப்பு. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா என்னோடய மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரெண்டல் கொடுக்குறதுலேயே போயிடுச்சு. அது மிகப்பெரிய தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஒன்று லீஸ்க்கு எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஏரியாவாக பார்த்து கரெக்டாக அது பண்ணியிருந்துருக்கணும். அது ஒரு பாயிண்ட் நான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரான்ச்சைஸிக்காக நான் நிறைய ஃபீஸ் பே ஒரு 10 lakhs rupees பக்கமாக ஃபீஸ் பே பண்ணேன். அந்த ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். அந்த ஃபீஸ் திரும்ப கிடைக்காது. அது வந்து மிகப்பெரிய தப்பு. அது பிஸ்னஸ் மாடலே தப்பு. அது ஒரு வேகம்னு சொல்லுவோம்ல, அந்த வேகத்தில் நான் செஞ்சது நிறைய காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். காஸ்ட்லின்னா நிறைய அந்த அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம பல லட்சங்கள் இழந்திருப்போம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்றும் கிடையாது. நீ தங்கம் வாங்கி வைக்கிற ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து ஒரு ஸ்லைட் மைனர் லாஸ் தான். ஒரு 1000 ரூபாய் முன்னாடி போகும், இல்லை ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பின்னாடி வரும், திரும்ப 1000 ரூபாய் முன்னாடி போகும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அந்த இடத்துக்கு அது வந்துடும். லாஸுங்கிறது உனக்கு இருக்கவே இருக்காது. அப்போது அந்த பொருள் நம்ம என்ன இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, நாளைக்கு அதில் ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த பொருளை காசாக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு செல்ஃபோன் கடை வைக்கிறீங்க, கெட்டு போகிறது கிடையாது. நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. கண்ணு முன்னாடியே நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 18 hours 15 to 17 hours நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 to 50% வரைக்குமே ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இந்த பிஸ்னஸ்ஸு. அந்த பொறுமை இருக்கணும். நீங்கள் மறுபடியும் பிஸ்னஸ் சர்ச் பண்ணால் பிளான் இருக்கா சார்? இல்லை, பிஸ்னஸ் இப்போது நான் என்னை செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன புரியுதுன்னா, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸ் அறிவு இருக்கலாம், பட் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கும் பிஸ்னஸ் அறிவு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ யாராக இருந்தாலும் ஒரு அட்வைசர் இருப்பாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக. புரியுதா? இப்போ உங்களுக்கு ரியலாகவே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பேஷன் இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எது செய்யணும், எது செய்யக்கூடாது. ஏன்னா நாங்கள் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி அனுபவத்தை வந்து சம்பாதிச்சிருக்கோம். நீங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டுக்கலாம். பட் நீங்கள் ஃபீல்டில் போய் பக்காவாக ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ என் கேரக்டர் வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்ட் கேரக்டர் இருக்க வேண்டியது தான். இப்போது எதையுமே தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கணும். ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு மெட்டீரியல் வாங்கியிருப்பேன். அந்த மெட்டீரியலுக்கு வந்து 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். என்கிட்ட பணம் இருக்காது, இங்கே சேல்ஸும் பெருசாக இருக்காது. அவங்க அந்த பணம் வேண்டி கால் பண்ணுவாங்க. ரொட்டேஷன் பண்ணுற அந்த பணத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு அதாவது நம்ம உண்மையாக தான் இருக்க போகிறோம். உண்மையாலுமே நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். பட்டு இப்போ நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது, இங்கே நாளைக்கு இங்கே அரேஞ்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகிடும். நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலையேங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. நம்மளே தூக்கமே வராது. ஐயோ, நாளைக்கு இந்த டைமுக்கு நம்ம இவங்களுக்கு திரும்ப பதில் சொல்லணும், இல்லைனா இவங்களுக்கு நம்ம திரும்ப போய் கடன் வாங்கி கொடுக்கணும். அப்படிங்கும்போது யார்கிட்ட நம்ம போய் கடன் வாங்கணும்? நான் பண்ண இன்னொரு பெரிய தவறு என்னென்னா, எல்லாமே கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணது தான். கையிலேருந்துன்னா சம்பாதிச்சது எல்லாமே. அங்கே சம்பாதிச்சு இங்கே இருந்தது, அப்புறம் கடன் கொஞ்சம் வாங்கினது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, இப்படி தான் பண்ணோம். பேங்க்கில் பெருசாக போய் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் பேங்க்கில் ஓப்பன் பண்ணோமே தவிர, அந்த பேங்க்லேருந்து எந்த சப்போர்ட்டும் எதுவும் நீங்கள் வாங்காததுனால பயன்படுத்தி பாதிக்கல. அதே லோன் எடுத்திருந்தால் உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டலுக்கு பணம் இருந்திருக்கும். ரன்னிங் நம்ம இப்போது யாரை போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த பணத்தை எடுத்து பிஸ்னஸ் ரன் பண்ணியிருந்துருக்கலாம். ஃப்ரான்ச்சைஸி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்கு நாங்கள் வந்து 7% வந்து டோட்டல் சேல்ஸ்லேருந்து இது கொடுக்கணும்.
அதாவது ப்ராஃபிட் எல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அதில் அவன் 7% கொடுத்துடணும். ப்ளஸ் எல்லா ப்ராடக்ட்டும் அவங்ககிட்ட தான் வாங்கணும். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுவோம், அதாவது சிக்கனுக்கு அந்த மசாலா மேலே தடவி பண்ணுறதெல்லாம் அந்த மசாலா அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும். அந்த பாக்ஸ் சம்திங் அந்த பேக்கேஜிங் பாக்ஸ் எல்லாம் அவங்ககிட்டேருந்து வாங்கணும். இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட் கமிட்மெண்ட்டில் இப்போ சப்போஸ் அவங்க நமக்கு கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அவங்க அந்த பவுடரை ஸ்டாப் பண்ணுறாங்க. பவுடரை ஸ்டாப் பண்ணால் இங்கே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண முடியாது. சேல் பண்ண முடியலன்னா வருமானம் வராது. வருமானம்னா எல்லாத்துக்கும் பேஸு. நீங்கள் அப்படியே அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது ஃப்ரான்ச்சைசி, இது நல்ல ஃப்ரான்ச்சைசஸுமே இருக்காங்க. அது நீங்கள் வின் சுச்சுவேஷன், அதாவது நம்ம ஃப்ரான்ச்சைசர் வாழ்ந்தால் தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவனும் வாழ முடியுங்கிற அந்த எத்திக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னொரு தவறு, அன்எத்திக்கான ஒரு ஆள்கிட்ட போய் நான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தது என்னோடய தவறு. அது ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்ஸ் தான் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். என்னோடய அனுபவமே சொல்ல வரேன். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ₹30 உங்கள் கையில் இருக்கணும். மீதி ஏதாச்சும் பிரச்சனை வரும். ₹70 நீங்கள் பிஸ்னஸ் போட்டாலும் இன்னொரு ₹30 வந்து உங்கள்கிட்ட பஃபர் அமௌண்ட் இருக்கணும் ரன்னிங் கேபிட்டலுக்கு. அதான் நான் ஒரு உதாரணம் கூட அவங்க கிளாஸில் கூட சொன்னேன்ல, 15-30 லட்ச ரூபா போட்டு லாரி வாங்கிடுறோம். இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு லாரி வாங்கிட்டோம். திடீர்னு வந்து வாங்கின ஒரு 5ஆவது நாள் வந்து லாரி பஞ்சர் ஆகிடுச்சு. டயர் வாங்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 30 லட்சமும் அப்படியே நிற்கும். டயர் என்ன வரும், 20,000 25,000 மேபி அந்த ரேஞ்சு வரலாம். அந்த 25,000 காசு இல்லாதனால உங்களுக்கு 30 lakhs ஆன ஒரு அசட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓடாமல் அப்படியே நிற்கும். இந்த 25 lakhs வித்தவுட் ரன்னிங் கேபிட்டல் நம்மக்கிட்ட இல்லை பார்த்தியா, இதுதான் நம்மளோட பிஸ்னஸே ரூல் பண்ணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் நம்ம வச்சுட்டு காஸ்ட் நம்ம பிஸ்னஸுங்கிறது இன்வால்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், மணி தானே. மணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு புரியுதானே சொல்லுது. நீங்கள் மணி ஃப்ளோ கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமிட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் பேரலாக. பட் எல்லா நேரத்துலையும் மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்காது. சில ரெசிஷன் பீரியட்லாம் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் பேங்க் சப்போர்ட்டு அந்த மாதிரி சப்போர்ட்லாம் அது வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து போகும்போது தான் உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் மணி எப்படி தேவைப்படுதுங்கிறது உங்களுக்கு வரும். ஓகே சார். சார், இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர் ஆகும்போது பிகினிங்ஸில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? அதான் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து உங்கள் ஹோம் டவுனில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஹோம் டவுன்னா உங்கள் சொந்த ஊர். இது எதுக்கு அப்படின்னா அதை அப்படி தான் பிளான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியில் இங்கே இருப்பீங்க. ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் ஃபேமிலி தான் பெரிய மாரல் சப்போர்ட்டு. நீங்கள் ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி, இப்போ நான் அந்த தப்பு நான் பண்ணேன். நான் சேலத்தில் இருந்தேன், நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தது ஒசூரில். நான் அதே பிஸ்னஸை சேலமில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரியான ட்ராக்கில் கூட போயிருக்கலாம். நான் வாரத்துக்கு ஒரு டைம் இங்கேருந்து வந்து போகிறது, அதுவே ஒரு பெரிய அப்போ நான் ஒரு டீச்சராக இல்லை, எனக்கு சேலரி இல்லை. நான் இதை தான் என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கு பயன்படுத்தணும். அப்போ அங்கேருந்து எடுக்க வேண்டிய அதாவது அங்கே இருக்கிற பணத்தை நம்ம எடுத்து செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரும், ப்ராஃபிட்டே இல்லைனாலும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஹோம் டவுனில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு உங்கள் சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். அவங்க 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. வெளியூரில் போய் ஒருத்தனை எங்கேயோ இருந்த ஒருத்தன் வந்து கடை வச்சுருக்கான் அப்படின்ற அந்த ஒரு கஸ்டமர் பேஸை நீங்கள் இனிஷியலாக டக்குன்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் சொந்த ஊரில் ஒரு கடை வைக்கிறீங்க, அது 10 புறப்படுறவன் 4 பேர் இருப்பான், அவன் அப்படியே தான் இருப்பான், அது நமக்கு முக்கியம் இல்லை. பட் 80% ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப நல்லவங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே சமுதாயமே கெட்டவங்க, அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு செட்டாக இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம ஆளுங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க தான். ஓகே, இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மளை இப்போ இந்த சமுதாயம் நம்மளை என்ன சொல்லுது, அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் கெட்டவங்க இருக்காங்க, இந்த சமுதாயத்தில் வாழவே முடியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தேவையில்லாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கிறவங்க உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணி விட்ருவாங்க. நீ உன்னை பார்த்து புறம் விட்டோன்னே வேறு வழி இல்லாமல் நாளைக்கு உங்கள்கிட்ட தான் வர ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் வேறு, நம்ம தடைகள் வேறு. இதில் என்ன பெரிய சப்போர்ட்னா, ஃபேமிலி உங்களை வந்து நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன தெரியுமா, ஏதோ ஒரு படிப்பு,
ஏதோ ஒரு இடத்துல வேலை, ஏன் வேலை, படித்ததுக்கு செலவு பண்ணியிருக்கோம், அதை திரும்பி சம்பாதிக்கணும், அதுக்குள்ளே ஏஜ் ஆகும், அப்புறம் ஒரு மேரேஜுங்கிற ஒரு கமிட்மெண்ட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடு கட்டணும், குழந்தைங்களோட படிப்பு, இப்படியே ஒரு இதுதான் வாழ்க்கைன்னா வாழ்க்கைங்கிறது இதுதான் நம்ம அப்படி நம்மளுக்கு சமுதாயம் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்படிலாம் இல்லை. சரி, ஒரு என்டர்பிரினர் ஆகணும்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகிறது பெஸ்ட்டாக, இல்லை மேரேஜ் இது வந்து இதுக்கான பதில் என்னென்னா, உங்களுக்கு எப்போ நீங்கள் அதுக்கான தகுதி வரீங்கன்றது அவங்கவுங்களுக்கே தெரியும். இல்லை இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க எல்லாம் இனிமேல் நாங்கள் மேரேஜ் அது ஆகிட்டோம். சமுதாய பிரச்சனை, அது என்டர்பிரினரோட பிரச்சனை கிடையாது. ஓகே சார். அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இல்லை சார், இப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸில் இறங்குறாங்கன்னா அது அவங்க ஃபேமிலியே அது 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 வந்து நம்மள மாதிரி எந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் மனைவி இப்போ உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அத்தியாவசிய குடும்ப செலவுகள் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் தேவைப்படும். இப்போ அடுத்து ஒரு 1 or 2 இயர்ஸில் குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பண தேவை இருக்க வேண்டிய அப்போது நீங்கள் பிஸ்னஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இவங்களை நீங்கள் வந்து கேர் எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும். அது மனதளவில் உங்களை பாதிக்கும். அப்புறம் அந்த அந்த ஒரு ஒரு மென்டலாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது பிஸ்னஸில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும். வேகமாக ஜெயிக்கணும், வேகமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். எதுலேயுமே வேகமாக போனால் எதுவுமே ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடும். அது தேவையில்லாமல் உங்களோட அந்த ஃபேமிலி சிஸ்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பேச்சுலர் இருக்கும்போது என்டர்பிரினர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் பெஸ்ட். அந்த மாதிரி தான் நீங்கள் இல்லை அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை அவங்களும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உங்களை இண்டிபெண்ட்டாக அவங்களால ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், நீங்கள் வந்து உங்களோட டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் சக்ஸஸ்க்காக அப்படின்ற மாரல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. சரி, இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு என்டர்பிரினரோட பெஸ்ட்டாக அதுதான் கரெக்டு. ஒரு ஏதாவது ஒரு பேஸ் டிகிரி இருக்கணும் நீங்கள் ஒரு என்டர்பிரினராக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தெரியும், ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஊர்லேயே வழக்கமாக கேட்பாங்கள்ல, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா நீ படித்தவனாடா அப்படிம்பாங்க. அப்போ என்ன அவங்க நம்புகிறாங்கன்னா, படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் சென்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவங்க அதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? அப்போ ஏன் படிக்கணும்னா நமக்கு தெரியும் இது மிஸ்டேக்கு, தப்பு, இந்த இடத்துல இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்களும் நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் முன்னேறினவங்க, தொழிலில் முன்னேறினவங்களாம் இருக்காங்க. பட் படிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுக்கும், ஒரு மைண்ட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சப்போர்ட்டிவாக திங்க் பண்ணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட, இப்போ ஒரு குண்டூசி தொழிற்சாலையை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அந்த ஏற்கனவே அதில் பெரிய அதாவது லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸில் போய் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது ஒர்க் பண்ணணும். 2 இயர்ஸ் ஆச்சு மினிமம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ். நான் படித்த உடனே நான் அங்கே டேரெக்டாக போய் எம்டி சீட்டில் தான் உட்காந்து பிஸ்னஸ் பார்ப்பேன் அப்படின்னா அது பரம்பரை பிஸ்னஸாக இருந்தால் தான் நீங்கள் அப்படி போய் பண்ண முடியும். சார், இப்போ நிறைய பேர் இளைஞர்கள்லாம் டிகிரி முடிச்சுட்டு என்டர்பிரினர் ஆகிறேன்னு போயிட்டு இருக்கிறாங்க சார். அது ஒரு நல்ல அதுதான் அதுதான் பிளானிங்னு சொல்கிறேன். ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. இப்போ நிறைய தான் சொன்னார் இல்லையா, இந்த ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய ஏஜென்சி இருக்குது. ஏன் நல்ல ஐடியாவோடு இருந்தால் காலேஜில் இருக்கிற நம்ம ஃபேக்கல்ட்டிஸுமே எல்லாருமே மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்போது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை அப்படியே நீங்கள் ஃபார்ம் பண்ணி பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது தேவைப்படும் இல்லை சார்? தேவைப்படும்னா அவங்க அது ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அதை பிஸ்னஸ் அந்த இதை டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அப்போவே அவங்களுக்கு நிறைய ஐடியாஸு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். படித்து முடித்த உடனே பிஸ்னஸ்ங்கிறது வந்து சாய்ஸ் கிடையாது, இட் இஸ் அ பேஷன். புரியுதா? எனக்கு வேலை கிடைக்கலாம் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு வந்தவன் எவனுமே பிஸ்னஸில் ஜெயிச்சது கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படின்னு வேலைக்கு போனவனுமே பெருசாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எப்போவுமே அவங்க அந்த பிஸ்னஸில் ஒரு எம்டியாக ஒரு செல்ஃப் சஸ்டெயினாக இருந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கண்ட்ரோல் போகும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும். பட் முதல்லையே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் பிஸ்னஸ் என்டர்பிரினராக. எடுத்தோடனே அதாவது ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது ஒரு ஸ்கேல் தான்ப்பா. புரியுதா?
அது வந்து நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி ப்ரெஷர் தான் அது ஆகும். நம்ம தோத்தமா ஜெயிச்சோமான்னு நீ உட்காந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ப்ரெஷர் தான் வரும். இங்கே தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, ப்ராக்ரஸ் தான். புரியுது? ஹவு யூ ஆர் ப்ராக்ரஸிங். பாசிட்டிவாக போதா நெகட்டிவாக போகுது, நெகட்டிவாக போனால் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு சொல்லுது? வெற்றி தோல்வி அப்படிங்கிற மெஷரில் வந்து நீங்கள் அது எதுவும் பார்க்காதீங்க. அதே மாதிரி டைம் வித்தின் இந்த டைமுக்குள்ளே நான் ஜெயிக்கணும்னு யாருமே ஜெயிக்கவே முடியாது. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் பொறுமையாக இருந்து தான் அப்படி தான் போகணும். எல்லாத்துக்குமே இயற்கை ஒரு டைம் வச்சுருக்கு. புரியுதா? அதுக்கு முன்னாடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு 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 தாய் வந்து ஒரு கரு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை 9 மாதத்தில் தான் பிறக்கணுங்கிறது இயற்கையின் விதி இல்லையா? அது 9 மாதம் 10 மாதம் தள்ளி போனாலுமே அது பிரச்சனை. அதே மாதிரி 5 மாதம் 6வது மாதத்தில் குழந்த பிறந்தாலுமே அது குறை பிரசவங்கிற மாதிரி வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்குது. எப்போ எதாவது நடக்குமோ அது அப்பப்போ கண்டிப்பாக நடக்கும். அது விதி. அதான் சொல்ல வரல. பட் நம்ம அதை ஏற்றுக்கணும். அர்ஜென்ட்டாக எனக்கு இப்போவே எல்லாமே நடந்துடணுன்னா எதுவும் நடக்காது. எதுவுமே நடக்காது அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் எதுவும் நடக்காது. முயற்சி பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டுட்ருங்க. அது பாசிட்டிவான வேலை ஒரு என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் சொல்கிறேன் நான். சும்மா ஏதோ வேகாக போகிறது அப்படி கிடையாது. புரியுதா? சரி, இப்போ சொசைட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு என்டர்ப்ரினராக வராங்கன்னா அவங்க ப்ராடக்ட் எதாவது லான்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் எடுப்பாங்களா? பீப்புள்ஸ் காஸ்ட் வைஸ் பார்ப்பாங்களா, குவாலிட்டி வைஸ் பார்ப்பாங்களா சார்? அது செக்மெண்ட் ஆஃப் த கஸ்டமரை பொறுத்தது இருக்குது. ஒன்றும் இல்லை தானே. இப்போது ஒரு மொபைல் ஃபோன் ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மைக்ரோமேக்ஸும் இருக்குது. மைக்ரோமேக்ஸுக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, ஆப்பிள் ஐஃபோனுக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. புரியுது என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் எந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்கன்றதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். புரியுது என்ன சொல்லுது? இல்லை மீடியம் செக்மெண்ட்னா இப்போ சாம்சங்கு, விவோ இவங்கெல்லாம் இருக்காங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களோட எண்ட் யூசர் யார், உங்கள் கஸ்டமர் யாருங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணும்போது உங்களுக்கு ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாவை நீங்கள் அது ஃபீஸிபிலிட்டி என்ன இருக்குதுங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் பேசி ஒப்பீனியன் அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி போகலாம். எல்லா பீப்புள்ஸுமே குவாலிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. பட்டு குவாலிட்டி நம்ம குவாலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த காஸ்ட்டு. குவாலிட்டி ஹை போனீங்கன்னா காஸ்ட் ஹை. நீங்கள் லெஸ் குவாலிட்டி மோர் காஸ்ட்டும் பண்ண முடியாது, மோர் குவாலிட்டியில் லெஸ் காஸ்ட்டும் வந்து உங்களால் பண்ண முடியாது. இதை நீங்கள் இதுக்கு தான் நிறைய ஆர்என்டி சென்டர்ஸு, இனோவேஷன் சென்டர்ஸு, ரிசர்ச் அண்ட் டெவலப் நிறைய பண்ணுறது இதுக்கு தான். எப்படி நம்ம குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே காஸ்ட்டை கம்மி பண்ணுறது, அது ஒரு ரிசர்ச். அவ்வளோதான். ரொம்ப டீவியேட் ஆகியும் போக முடியாது. ரொம்ப கீழேயும் நீங்கள் வந்து லெஸ் காஸ்ட்டு மோர் குவாலிட்டியும் போக முடியாது, மோர் குவாலிட்டி மீடியம் காஸ்ட்லேயும் நீங்கள் கொடுக்க முடியாது. பட் கொஞ்சம் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் காம்படிஷனு. இப்போது ஹுண்டாய் கிரிட்டான்னு சொல்லி ஒரு கார் வந்துருக்கு, கியா ஷெல்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்துருக்கு. 2 இன்ஜினுமே ஒன்று தான், 2 கம்பெனியுமே வேறு கிடையாது, ரெண்டுமே சிஸ்டர் கன்சர்ன் தான். ஹுண்டாயோட அம்பர்லாவில் தான் அந்த கம்பெனி கியாவும் வருது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குமான காஸ்ட் டிஃப்ரென்ஸ், ஃபியூச்சர்ஸ் வேணால் டிசைன் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஷேப் வேறு மாதிரி இருக்கலாம், என்ஜின் ஒன்று தான். காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000-6000 தான் டிஃப்ரென்ஸ் வரும் இவங்களுக்குள்ள. பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணும். நீங்கள் 10 லட்சத்தில் 15 லட்சத்துக்கான ஃபியூச்சர்ஸை கொண்டு வர முடியாது சார். என்ன குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் காஸ்ட்டே இருக்கும். அதுதான் காம்படிஷன், அதுதான் ரிசர்ச், அதுக்கு தான் இனோவேஷன் தேவைப்படுது. ஓகே சார். சார், இப்போ ஒரு என்டர்ப்ரினர் ஆகணுன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் சார்? அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறேன்ல, என்டர்ப்ரினர் ஆகிறதுங்கிறது கனவு அப்படிலாம் காணலாம் வராது. அது தனக்குள்ளேயே இருக்கிற ஒரு கேரக்டர். அது எப்போ வேணால் எக்ஸ்ப்ளோஸ் ஆகும். ஆமாம். அது நீங்கள் எவ்வளோ நாள் தான் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்கள் மைண்டு அந்த ஐடியாவை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அதுவே சொல்லும், ஓகே ஐ எம் ரெடி, இப்போ எனக்கு அந்த தகுதி வந்துருச்சு, நான் என்டர்ப்ரினர் ஆகிறேன் அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது அந்த பவர். அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் அது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். உங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் ஷோ வந்து 7 o'clock போடுறோம். வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், 6:40 ஆயிடுச்சு வீட்டில். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அங்கே சினிமா போகிறீங்க. உங்கள் எண்ணமெல்லாம் இதில் இருக்கும், சினிமா பார்க்கணும்.
டைமுக்கு போகணுன்னு டைம் இருக்கலாம். போகணும், நீங்கள் கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு போவீங்க, பட் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? டைமுக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும், மூவி பார்க்கணும். அந்த சினிமாவுக்கு போகணுங்கிற பிளான் நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. சார் ஸோ பிளான் பண்ணிட்டீங்கன்னா, டார்கெட் உங்கள் கண்ணில் இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணுறது சேஃபாக நீங்கள் போய் ரீச் ஆகலாம். இது ஒரு பெரிய என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நான் சொல்கிறது எல்லாமே இது எவ்வளோ பேருக்கு இது பயன்படுது, எல்லாருக்கும் 100% எல்லாமே பயன்பட்டுறாது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொல்கிறதுமே நாளைக்கே பயன்பட்டுறாது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல இந்த அனுபவம் உங்களுக்கு அங்கே சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாரோட அனுபவமும் அப்படி தான். புரியுதா? இப்போ யாரும் யார் மாதிரி இந்த உலகத்தில் மாற முடியாது. விவேகானந்தருக்கு எவ்வளோ சீடர்கள் இருந்தாங்க, யாருமே விவேகானந்தர் ஆக முடியல. இயேசுநாதருக்கு எவ்வளோ சீடர்கள் இருந்தாங்க, யாருமே இயேசுநாதருக்கு அவ்வளோக்கு ஆக முடியல. காரணம் அவர் இயேசுநாதர் அவர் தான். ஃபாலோயர்ஸ் கூட அவரோட பெஸ்ட் குவாலிட்டியாக கூட இருக்கலாம், பட் அவர் ஆக முடியாதுன்னு தான் சொல்கிறேன் நான். அவரோட மேலே கூட ஆகலாம். அவர் மட்டும்தான். இந்த உலகமே அப்படி தான். யார் மாதிரியும் யாரும் ஆக முடியாதுங்கும் போது என் ஃபார்முலா எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? பட் அந்த ப்ரொசீஜர் நீங்கள் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் என்ன ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் என்னோடய அனுபவத்தை. அதுதான் ஒருத்தங்களோட அனுபவம் இன்னொருத்தங்களுக்கு பயன்படுறதுக்கான வழி இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதா கண்ணு? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நிறைய இந்த மாதிரியான வீடியோக்கள் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் இது. ஒன்று உங்களுக்கு பயன்படுறது ஒன்று, அதன் மூலிமா இந்த சேனல் மூலிமா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அனுபவங்கள் பயன்படலாம். இல்லாத அவங்களோட நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கலாம் போது அவங்க அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது பயன்படுற மாதிரி பண்ணலாம். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். வாழ்த்துக்கள் உங்களோட முயற்சிக்கு. தேங்க்யூ சார்.